டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். தற்போது இந்த சிசிடிவி காட்சிகளில் என்ன பதிவாகி இருக்கிறது? இந்த வழக்குக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? விவரங்கள். நேற்று செங்கோட்டைக்கு வெளியே வெடித்த கார் என்பது ஹூண்டாய் i20 கார். இந்த கார் எங்கெல்லாம் சென்றதோ, கடந்த பல வாரங்களாக எங்கெல்லாம் இந்த கார் எந்த பாதையில் சென்றிருக்கிறதோ அந்த பாதையை இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் முழுமையாக கைப்பற்றி இருக்கின்றனர். அப்படி இந்த கார் தொடர்பான ஒரு சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த கார் தொடர்பான சிசிடிவி காட்சி கடந்த அக்டோபர் 29 மாலை 4:30 மணிக்கு எடுக்கப்பட்ட காட்சி என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த கார் அங்க இருக்கக்கூடிய ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அலுவலகத்தில் நிற்பது தொடர்பான காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினுடைய பூத்தில் இந்த கார் பரிசோதிக்கப்பட்டு அதற்கு மாசு தர சான்றிதழ் பெறப்பட்டிருக்கிறது. இந்த காரில் 3 பேர் பயணம் செய்திருப்பது காட்சிகள் மூலமாக தெரிகிறது. அதில் ஒருவர் இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்ட உமர் எனவும் மற்றொருவர் தாரிக் என்று கூறப்படுகிறது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய நபர் யார் என்று தெரியவில்லை. இது தொடர்பான சிசிடிவி காட்சியில் இந்த ஹூண்டாய் i20 வெள்ளை நிற காரில் அந்த காரினுடைய எண் HR26CE7674 என்று அந்த கார் எண் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கார் பல நபர்களின் கைகளுக்கு சென்று பலரிடம் கைமாறி இருக்கிறது. முதலில் சல்மான் கான் என்பவரிடமிருந்து நதீம் என்பவருக்கு கைமாறி இருக்கிறது. நதீமிடமிருந்து வேறு ஒரு ஷோரூமுக்கு கைமாறி இருக்கிறது. அந்த ஷோரூமிலிருந்து தாரிக் என்பவரிடம் கைமாறி இருக்கிறது. தாரிக் என்பவரிடமிருந்து கடைசியாகத்தான் தற்கொலைப்படை தாக்குதலை நேற்று நிகழ்த்தி இருக்கக்கூடிய உமர் என்பவருக்கு கைமாறி இருக்கிறது. அந்த உமருக்கு கைமாற்றுகின்ற போதுதான் இந்த வாகனத்திற்கு பொல்யூஷன் சான்றிதழ் பெறப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் இந்த சிசிடிவி காட்சியும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிசிடிவியில் நீண்ட தாடியுடன் இருக்கக்கூடிய நபர் தான் தாரிக்காக இருக்கலாம் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அந்த தாரிக்கிடம் இருந்துதான் உமர் இந்த காரை கடைசியாக பெற்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த புதிய சிசிடிவி காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் காரில் ஒருவர் மட்டுமே இருந்த நிலையில் 29 பதிவான காட்சியில் காரில் 3 பேர் இருப்பது தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.